ஐஸ்கிரீம் வந்து அப்படியே எடுத்துடலாங்க. சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. அப்படியே நம்ம எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்குங்க. வாவ், எம்மியாக வந்திருக்கு. மேலே அழகுக்காண்டி நம்ம ஏதாவது கலரு இல்லாட்டு லூட்டி பூட்டி ஏதாவது போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. பார்க்கையிலே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு வெனிலா ஐஸ்கிரீம் பண்ண போகிறாங்க. வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப ஈஸி வெனிலா ஐஸ்கிரீம் பண்ணுறது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வெனிலா ஐஸ்கிரீம் வந்து. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் இல்லைட்டா ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. கொஞ்சமாக கடாயில் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் அடி பிடிக்காது. எப்போ பால் காய்ச்சினாலும் இந்த மாதிரி காய்ச்சுங்க. இதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்காங்க. 1/2 லிட்டர் பாலில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாட்டு பால் எடுத்துக்கணுங்க. பாலில் இல்லைன்னா தண்ணியில் கலக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணதுக்காண்டி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் போட போகிறேன். மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்காங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு போதும். பெரிய ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா கரைச்சி வச்சுக்கணும், கட்டி இல்லாமல். நம்ம பால் சூடாகவும் விட்டு கிண்டிடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி இருக்கட்டும், பால் காயட்டும். பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பொங்கி வரணும். பொங்கி வந்தோன்னா நம்ம அடுப்பை குறைச்சிட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் உங்கள் ஸ்வீட்டுக்கு தந்தோடி போட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சுகர் கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம உடனே கிண்டிடணுங்க. கட்டிப்படாத அளவுக்கு கிண்டி கொடுத்துருங்க. நல்லா திக்காயிருச்சு பாருங்க. ஊற்றின உடனே இந்த அளவுக்கு திக்காகணுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வேகதலையும் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு ஆற வச்சிடறோங்க. இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. மாவு வந்து வெந்துருச்சுன்னா உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆயிருங்க. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்படி வெந்திருக்கு பாருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது முழுமையாட்டம் ஆறட்டும். நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே ஐஸ்கிரீம் கிடைக்குங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதை ஆற விட்டு நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடணுங்க. டிஃபன் பாக்ஸில் இல்லைனாக்கா ஏர் கண்டெய்னர் டப்பாவில் எதுலனாலும் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம அதை ஃபீட் பண்ணி எடுக்கணுங்க. ஃபீட் பண்ணுற மிஷின் இல்லை அப்படின்னாக்கா இங்கே மிக்சியில் போட்டு அரைங்க. நல்ல க்ரீம் கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டும் பண்ணலாம்.
ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமலும் பண்ணலாம். க்ரீம் இல்லாமல் தான் பண்ண போகிறேன். க்ரீம் இல்லாமல் பண்ணாலே சூப்பராக கிடைக்குங்க. ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு நான் அக்னி சமையலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுலேயும் வரும் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு. வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் பண்ணி போட்டிருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருந்துச்சிங்க. அதேமாதிரி இதையும் நீங்களும் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. 2 சேனலுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அக்னி சமையலையும் பாருங்கள், அம்மா மகள் சேனலையும் பாருங்கள், 2க்கும் ஆதரவு கொடுங்க. இப்போ இதை ஆறட்டும், நம்ம டின்னில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். டிஃபன் பாக்ஸில் இல்லைன்னா ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் ஊற்றி ஃப்ரீசரில் வைங்க. 1 ஹவர் 2 ஹவர் கழித்து நம்ம அரைச்சி எடுத்துடணுங்க. இது வந்து நம்ம குல்ஃபி ஐஸ்லேயும் ஊற்றி பண்ணலாம். பால் கவரு அது இல்லைன்னா பாயில் பேப்பர் இருந்துன்னா இந்த மாதிரி போட்டு மூடி வைங்க. தண்ணி உங்களுக்கு வேர்த்து வடியாதுங்க. உள்ளே வந்து ஃப்ரீசரில் வந்து நமக்கு தண்ணி வந்து உள்ளே உள்ளாது, சூப்பராக கிடைக்கும். இப்போ ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இப்படி இருக்கட்டும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துடணுங்க. நல்லா க்ரீமி மாதிரி அரைக்கணும். பீட்டர் இருந்தனாக்கே அதில் போட்டு அரைங்க, பீட்டர் இல்லைனாக்கே மிக்ஸி ஜாரில் அரைங்க. நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து நேற்று பீட்டர் வச்சு அரைச்சி அக்னி சமையலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அது இல்லாதவங்க இந்த மாதிரி செய்கிறதுக்காண்டி மிக்ஸியில் அரைச்சி செய்கிறாங்க. ஈஸியாட்டு எளிமையாட்டு பண்ணுறது. இப்போ கொஞ்சம் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா க்ரீமியாக அரைக்கணும், அரைச்சா தான் நல்லா க்ரீம் கிடைக்கும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. அப்படியே நம்ம ஒரு கேக் டின் இருந்தால் கேக் டின்னில் ஊற்றுங்க, இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றுங்க, இல்லைன்னா அந்த ஒரு டப்பா இருந்துன்னா. இது ஐஸ்கிரீம்குள்ளது தாங்க, அமுல் ஐஸ்கிரீம்குள்ளது. இதில் தான் நான் ஊற்ற போகிறேன். நல்லா க்ரீமியாக அரைச்சாச்சுங்க. எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இது கூட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஊற்றி அரைக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து நான் அக்னி சமையலில் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடல, கஸ்டர்ட் பவுடர் போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக கிடச்சிருச்சு. இதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா அரைச்சி க்ரீமியாக கொண்டு வந்தாச்சுங்க. இவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே ரேஸாக நம்ம தட்டி விட்டோம். தட்டி விட்டுட்டு ஒரு பாலித்தீன் கவரு இல்லைனாக்கா இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா பாயில் பேப்பர் இருந்ததுன்னா பாயில் பேப்பரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் இருந்ததுன்னா அதில் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஃப்ரீசரில் வச்சிடணுங்க. 8 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடிங்க. சூப்பராகிட்டு பேக் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிடச்சிருச்சுங்க நமக்கு. வாங்க ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்படியே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. மசாலா பொடியெல்லாம், பனம் வெல்லம், மசாலா பொடி எல்லாமே ஃப்ரீசரில் தான் வைப்பேன். இருக்கட்டும், 8 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். வா, சூப்பராக வந்துருக்குங்க. எக்தம் க்ரீமியாட்டு எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி க்ரீம் கிடைக்கணுங்க. க்ரீம் கிடைச்சா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் வந்து அப்படியே எடுத்துடலாங்க. சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. அப்படியே நம்ம எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்குங்க. வாவ், எம்மியாக வந்திருக்கு.
வாவ், சூப்பராக கிடச்சிருக்குங்க. எம்மி எம்மி ஐஸ்கிரீம் ரெடிங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கையிலே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்லா ஃப்ளஃபியாக கிடச்சிருக்குங்க. மேலே அழகுக்காண்டி நம்ம ஏதாவது கலரு இல்லாட்டு லூட்டி பூட்டி ஏதாவது போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. பார்க்கையிலே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சுங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எளிமையான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலே. வெண்ணிலா ஐஸ்கிரீமை அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. சூப்பராக கிடச்சிருக்குங்க. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் சூப்பராக பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. நல்ல க்ரீமியாக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இதே அளவில் இதே பக்கத்தில் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக கிடைக்கும் உங்களுக்கு. எனக்கு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா பிடிக்காதுங்க. பிடிக்காது. தண்டா பொருளே எனக்கு பிடிக்காது. சாப்பிட்டோம்னாக்கா புளியும் குடிக்கவே மாட்டேன். குடிச்சாச்சுன்னா உடனே தொண்டை வலி வந்துடுங்க. அதனால் சாப்பிட மாட்டேன். டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிடுதேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.